Hello students, I welcome you all to our day 17 spoken English video which is specially made for government school students. நாம பார்த்துட்டு வர இந்த அலைன்மெண்ட் சீரியஸ் வீடியோல இன்னைக்கு WHல ஸ்டார்ட் பண்ற கொஷின் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதில் எவ்வாறெல்லாம் கேள்வி கேட்கலாம், அப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் நீட்டா பயனுள்ள வகையில உங்களுக்கு சொல்லித்தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மாணவர்களே, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் சென்டென்ஸை கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். எங்க சார் பார்த்தோம் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்தினா எப்படி சொல்லுவீங்க? am I ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படிதானே சொல்லுவீங்க. அப்படி ஒரு வாக்கியத்துல ஆக்சிலரி வெர்ப் எடுத்து முன்னாடி வச்சு நவுனை பின்னாடி வச்சு இப்படி கேள்வியா மாத்தி லாஸ்ட் 12 days ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே எஸ் ஆர் நோ கொஷின் டைப்ஸ். சரிங்களா? என்ன சார் எஸ் ஆர் நோ கொஷின் டைப்ஸ் அப்படின்னா, அந்த கேள்விக்கு நம்ம எஸ் அல்லது நோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பதில் சொல்லியிருப்போம். இப்ப ஞாபகம் வருதா? குட். ஆனா இப்ப கேட்கிற கேள்விகள்லாம் அப்படி கிடையாது. WHல ஸ்டார்ட் பண்ற வேர்டை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்க போறோம். இதுக்கு எஸ் நோ அப்படியெல்லாம் நம்ம பதில் சொல்ல மாட்டோம். அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னவோ அதை சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம், இல்ல நோன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன் இல்லையா? வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டா என்ன சொல்லணும்? மை நேம் இஸ் ராம்ஜி. அது போல நீங்க உங்க பேரை சொல்லுவீங்க இல்லையா? அப்ப இது போல கேள்வி கேட்டா அதற்கு உண்டான ஆன்சரை சொல்றதுக்கு இந்த WHல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ் ஒரு சிலது இருக்கு. ஒரு 9 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. ஹூ, வாட், வேர், வென், whom, why, which, whose, how. இந்த 9 வேர்ட்ஸ் தான் WH கொஷின் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒவ்வொன்றுக்கும் தமிழ்ல அர்த்தம் இருக்கு. அதையும் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். ஒரு முறை நோட் பண்ணிக்கங்க. நோட் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இந்த 9 வேர்ட்ஸையும் 1 by 1 கொஷின் வித் ஆன்சரோட எப்படி பேசி பழகலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ. ஹூனா யார் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இப்ப உங்களை பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். இல்ல நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, நீங்க யாரோ அதை பதிலா சொல்லுவீங்க இல்லையா? அப்ப யார் அப்படி பொருள் வரா மாதிரி நீங்க எது வேணாலும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? உங்க அப்பா யாரு? ஹூ இஸ் யுவர் மதர்? அம்மா யாரு? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உன்னுடைய சிறந்த நண்பர் யாரு? அவனுடைய சிறந்த நண்பர் யாருன்னு கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அவனுடைய சிறந்த நண்பர் யாரு? இப்ப அவளுடைய சிறந்த நண்பர்னா எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? புரியுதா? இப்படி இந்த ஹூக்கு நாம என்ன பண்ணலாம்? கேள்விகளை அமைக்கலாம். பதில் சொன்னா அந்த கேள்வியில இருந்தே பதில நாம உருவாக்கணும். இப்ப ஹூ இஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு எப்படி பதில் கொஸ்டின்ல இருந்தே எடுத்து ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ் அன்பு. ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ் அன்பு. புரியுதா? இப்ப ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அப்ப எப்படி பதில் சொல்லலாம்? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேமை அங்க ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் 10th கிளாஸ் படிக்கும் போது சந்தோஷ்னு ஒரு நண்பன் இருந்தான். அப்ப நான் எப்படி சொல்லலாம்? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ் சந்தோஷ். புரியுதா? அடுத்து பாருங்க. அடுத்து வாட், WHAT, வாட். வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இப்ப இது எப்படி கேள்வியே கேட்கலாம்? நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? மை நேம் இஸ் ராம்ஜி. அது போல நீங்க சொல்லலாம். வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்?
மை ஃபாதர் நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் ஒன்னே நிறைய பேர் எப்படி பழகுறீங்கன்னா, ராமசாமி, கங்காதரன், குமரன் அப்படின்னு பேரு மட்டும் கட் பண்ணி சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்டா, அந்த யுவரை மையா மாத்தி பதிலுக்கு எடுத்துக்கணும். மை ஃபாதர் நேம் இஸ் கங்காதரன் அப்படின்னு பதில் சொல்ல பழகணும். ஓகேவா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட், உனக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட் எது? அப்ப எப்படி சொல்லணும்? மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படி சொல்லணும். சரியா? இப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோ. எப்படி கேட்கலாம்? வாட் தே ஆர் ஸ்பீக்கிங், அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லைன்னா வாட் டு தே ஸ்பீக், அவர்கள் என்ன பேசுகிறார்கள். இந்த டூ எல்லாம் எங்க இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டே 1 வீடியோல கொஸ்டின் கேட்கும் போதும் அதேதான். தே ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள டூ இருக்குன்னு அர்த்தம். டு தே ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு எஸ் ஆர் நோ கேட்டல, அதே போலதான் இப்ப WH வைக்கும் போது அந்த டூ வெளியே எடுத்துக்கிறோம். வாட் டு தே ஸ்பீக், அவர்கள் என்ன பேசுகிறார்கள். தே ஸ்பீக் இங்கிலீஷ். அதே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டு பதில் சொல்றேன் பாருங்க, கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. வாட் தே ஆர் ஸ்பீக்கிங் இல்லைன்னா வாட் ஆர் தே ஸ்பீக்கிங். ஆக்சுவலர் இப்ப முன்னாடியே வைக்கலாம், பின்னாடியே வைக்கலாம். வாட் தே ஆர் ஸ்பீக்கிங் இல்லைன்னா வாட் ஆர் தே ஸ்பீக்கிங். அப்ப எப்படி பதில் சொல்லலாம்? தே ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர், வேர்னா எங்கேன்னு அர்த்தம். இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்றது எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போகிறீர்கள். அல்லது சிங்குலர் யூவா இருந்தா நீ எங்கே போகிறாய். வேர் ஆர் யூ கோயிங். இப்ப நான் ஸ்கூலுக்கு போறதா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். வீட்டுக்கு போறதா ஐ எம் கோயிங் டு ஹோம். மார்க்கெட்டுக்கு போறதா ஐ எம் கோயிங் டு மார்க்கெட். புரியுதா? இப்ப நீ எங்க போறன்னு கேட்டோம், அவன் எங்க போறான் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ கோயிங், அவன் எங்கே சென்று கொண்டிருக்கின்றான். ஹீ இஸ் கோயிங் டு ஊட்டி. சரியா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் ஷீ லிவிங், வேர் இஸ் ஷீ லிவிங். ஷீ இஸ் லிவிங் இன் கேரளா, ஷீ இஸ் லிவிங் இன் மதுரை. இது போல பதில் சொல்லணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வென், வென்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். இப்ப கேள்வியில பாருங்க, நீ எப்ப வர. when do you come, present tenseல ஒரு கேள்வி கேக்குறேன். when do you come, நீ எப்ப வர. எப்படி பதில் சொல்லலாம்? I come on Monday, நான் மண்டே வரேன். இல்லைன்னா I come in the evening, நான் மாலையில வரேன் அப்படின்னு சொல்லலாம். நீ எப்ப வந்த, வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனை பார்த்து கேட்கறோம் எப்படா வந்த. when did you come, did வெளியே எடுத்திருக்கோம், அப்ப past tense. when did you come, நீ எப்ப வந்த. அவ பதில் சொல்லும் போது என்ன பண்ணும்? did உள்ள போச்சுன்னா come past tense மாறிடுவோம். எப்படி சொல்லலாம்? I came yesterday, I came 2 days before, I came last week அப்படி சொல்லலாம். நீ எப்ப வருவ, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி கேட்கலாம்? when will you come. புரியுதா? when will you come, நீ எப்ப வருவ. I will come on Friday, I will come in April, I will come in summer இப்படி சொல்லலாம். அவன் எப்ப வருவான்? when will he come, when will he come, when will she come, when will it come, அது எப்போ வரும். புரியுதா? அது போல நம்ம கேள்வியை உருவாக்கிட்டே போலாம். பதில் சொல்றதுக்கு அந்த ஃபார்மேட் தான், அதுல இருந்து பதிலை எடுத்து சொல்லணும். சரியா? அடுத்து பாருங்க. whom, WHOM, whom. இந்த whomனா யாருக்கு அல்லது யாரை அப்படின்ற அர்த்தம் வரும். இப்ப பாருங்க, whom did you call, whom did you call, நீ யாருக்கு கால் பண்ண. அப்ப எப்படி பதில் சொல்லலாம்? I called ராம்ஜி, நான் ராம்ஜிக்கு கால் பண்ணேன். இப்ப நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றாய் எப்படி கேட்கலாம்? whom are you talking about, whom are you talking about, நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றாய் எப்படி பதில் சொல்லலாம்? I am talking about நேதாஜி, I am talking about மதர் தெரசா, I am talking about கல்பனா சாவ்லா. இது போல சொல்லலாம். சரியா? இன்னொரு கொஸ்டின் பாருங்க. whom do you trust most, நீ யாரை அதிகமாக நம்புகிறாய். whom do you trust most. I trust most my mother, I trust most my friends, my father அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். புரியுதா? யாரை யாருக்கு அப்படின்ற அர்த்தத்துல whom பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்களேன்.
ஒய், WHY, ஒய். ஒய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களை பார்த்து ஏன்டா லேட்டு கேட்பாங்கல்ல டீச்சர்ஸுங்க வழக்கமா. ஒய் ஆர் யூ லேட்? ஏன் லேட்? ஒய் ஆர் யூ லேட்? அப்ப நீங்க வழக்கமா பதில் சொல்லுவீங்கல்ல, ஐ லேட் பிகாஸ் மை சைக்கிள் ஹாஸ் பஞ்சர்டு, ஐ ஹவ் மிஸ்டு மை பஸ். இப்படி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவீங்கல்ல, அதுதான். இன்னும் ஒய்யை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? ஒய் டு யூ ஸ்பீக்? ஏன் நீ பேசுற? ஒய் டிட் யூ ஸ்பீக்? ஏன் நீ பேசின? ஒய் டோன்ட் யூ ஸ்பீக்? ஏன் நீ பேசல? புரியுதா? இந்த நெகட்டிவ் ஃபார்ம் உள்ள வச்சு நம்ம வார்த்தைகள்ல விளையாடலாம். பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு ஈஸியா வரும். அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நோட்டு போட்டு. அப்புறம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப ஸ்கூல் டைம்ல ஒருத்தன் கிரவுண்ட்ல விளையாடின்னு இருக்கான். எப்படி கேட்கலாம் அத? ஒய் இஸ் ஹி பிளேயிங் இன் த கிரவுண்ட்? ஒய் இஸ் ஹி பிளேயிங்? ஏன் அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான்? புரியுதா? ஏன் அந்த மீனிங்ல நாம கேள்வியை உருவாக்கலாம். அடுத்து பாருங்க, விச், WHICH, விச்னா எது இல்லைன்னா எந்த அப்படின்ற அர்த்தத்துல நம்ம கேள்வி உருவாக்கலாம். இப்ப விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உனக்கு பிடித்த கலர் எது? எப்படி சொல்லலாம் பதில்? மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. அது போல உங்களுக்கு பிடித்த கலர் சொல்லலாம். எது உன்னுடைய புத்தகம்? எப்படி கேட்கலாம்? விச் இஸ் யுவர் புக்? எது உன்னுடைய பேனா? எப்படி கேட்கலாம்? விச் இஸ் யுவர் பென்? புரியுதா? எது உன்னுடைய பந்து? விச் இஸ் யுவர் பால்? எது உன்னுடைய பென்சில்? விச் இஸ் யுவர் பென்சில்? எது உன்னுடைய ஸ்கேல்? விச் இஸ் யுவர் ஸ்கேல்? சரியா? எது அவனுடைய பென்சில்? எப்படி கேட்கலாம்? விச் இஸ் ஹிஸ் பென்சில், பென். எது அவளுடைய புக்கு? எப்படி கேட்கலாம்? விச் இஸ் ஹர் புக். புரியுதா? இப்படி பிராக்டிஸ் பண்ண எளிமையா நிறைய கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இதுவும் ரொம்ப எளிமையானது. ஹூஸ், WHOSE, ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். இப்ப இது யாருடைய பேனா? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் பென் இஸ் திஸ்? இது யாருடைய பேனா? இது யாருடைய பேக்? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் பேக் இஸ் திஸ்? இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. எப்படி கேட்கலாம்? ஹூஸ் சைல்டு இஸ் திஸ்? இது யாருடைய குழந்தை? யாருடைய அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சைக்கிள் கீ மிஸ் பண்ணிட்டீங்க. அத உங்க கிளாஸ்ல வந்து ஒரு லீடர் கேக்குறாங்க. எப்படி? ஹூஸ் கீ இஸ் திஸ்? இது யாருடைய கீ அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? திஸ் இஸ் மை கீ. இது என்னுடைய கீ. தூரமா இருந்தா எப்படி கூட பதில் சொல்லலாம். தட் இஸ் மை கீ. அது என்னுடைய கீ அப்படின்னு சொல்லலாம். திஸ் தட் அடுத்த வீடியோக்குள்ள விளக்குறேன். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து கடைசியா ஹவ், HOW, ஹவ், எப்படி அப்படின்ற அர்த்தத்துல நிறைய கொஸ்டின்ஸ் இதுல கிரியேட் பண்ணலாம். அதுல எனக்கு மிகவும் பிடித்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்க? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்படின்ற அர்த்தத்துல நம்ம இதை கேட்கலாம். ஹவ் ஆர் யூனா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? ஐ அம் ஃபைன், இல்லையா? ஓகே. இப்ப இந்த ஹவ் பயன்படுத்தி அப்படியே உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். எப்படி பாருங்க, ஹவ் ஆர் யூ உன்னை கேட்டனா. அடுத்து பாருங்க, உன்னுடைய அம்மா எப்படி இருக்கிறார்கள்? ஹவ் இஸ் யுவர் மதர்? ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? ஹவ் இஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர்? ஹவ் இஸ் யுவர் கிராண்ட் மதர்? ஹவ் இஸ் யுவர் பிரதர்? ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர்? இப்படி கேட்டுட்டே போலாம். இப்ப அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் தே? சிங்குலரா இருந்தா, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஈஸ் போட்டிருப்போம். ப்ளூரலா வரும்போது ஆர் போடணும். ஞாபகம் வச்சுங்க. உன்னுடைய அம்மா எப்படி இருக்கிறாங்க? அங்க என்ன கேட்டோம்? ஹவ் இஸ் யுவர் மதர். ஏன்னா யுவர் மதர்ன்றது சிங்குலர். ஆனா ஹவ் ஆர் தே அப்படின்றதுல தே அவர்கள் ப்ளூரல், அதனால ஆர் போடுறோம். சரியா? இப்ப நீ இங்க எப்படி வந்த? எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ கம் ஹியர்? ஹவு டிட் யூ கம் ஹியர்? பாஸ்ட் டென்ஸ். நீ இங்க எப்படி வந்த? ஐ கேம் பை பஸ், ஐ கேம் பை கார் அப்படின்னு பதில் சொல்லலாம். நீ அங்க எப்படி போவ? ஹவு வில் யூ கோ தேர்? ஹவு வில் யூ கோ தேர்? நீ அங்க எப்படி போவ? இது போல நீ எப்படி பேசலாம்? நம்மளை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, இது போல நீ எப்படா பேசலாம்? ஹவு கேன் யூ ஸ்பீக் லைக் திஸ்? ஹவு கேன் யூ ஸ்பீக் லைக் திஸ்? இது போல நீ எப்படி பேசலாம்? சரியா? இது போல நிறைய கொஸ்டின்ஸை ஹவ் பயன்படுத்தி அமைக்கலாம். ஆனா லாஸ்டா 2 சொல்றோம் பாருங்க. இதுவும் கொஞ்சம் நீங்க கேள்விப்படுறதா இருக்கும்.
ஹவு மச், ஹவு மெனி. இது கூட ஹவு பயன்படுத்தி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஹவு மச்னா எவ்வளவோ, ஹவு மெனினா எத்தனை. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எப்படி கேட்கலாம்? ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? இப்போ உங்ககிட்ட ஒரு கூட நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கு எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டு யூ ஹேவ்? எத்தனை ஆப்பிள்ஸ் உங்ககிட்ட இருக்கு? ஹவு மச் மணினா எவ்வளவோ மணி இருக்கு, பணம் இருக்குன்னு அர்த்தம். ஹவு மெனி ஆப்பிள்ஸ்னா எத்தனை ஆப்பிள்கள் இருக்குன்னு அர்த்தம். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, ஞாபகம் வச்சுக்கோ. ஹவு மச்னா எவ்வளவோ அப்படின்னு அர்த்தம். புரியுதா மாணவர்களே? இப்ப இந்த வீடியோல நான் லிஸ்ட் அவுட் பண்ண 9 கொஸ்டின் வேர்ட்ஸையும் நல்லா திரும்ப ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதை பயன்படுத்தி கொஸ்டின் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. நம்ம டென்ஸ்ல முதல் 12 டேஸ் பார்த்த எல்லா சென்டென்ஸுக்குமே இந்த 9 பயன்படுத்தி நீங்க கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். அதற்கு பதிலும் சொல்லலாம். சரியா? சரி. இப்போ உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன். இந்த 9 வேர்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 3 வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ல கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. சரிங்களா? ஓகே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I'm Ramji, take care. Bye bye.